வெள்ளை கல்லறை உள்ளே பாவமே எந்தன் மோக எண்ணமும் பாவக்கிரியையும் காண கண் பூசுதே. எந்தன் இயேசு ராஜனே உந்தன் பாதம் வந்தேனே. எந்தன் பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு அழுவி வாசிக்கவோ. வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் தெரிந்து ஏழை என் உள்ளத்தை பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ. வானாதி வானங்கள் இல்லையோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு, பாவமில்லாதவர் பாவமானாரா? அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. அடி காயங்களுடன் வீடு திரும்பிய கணவனை கண்ட மனைவி துடித்து போய் காரணம் கேட்டாள். அவரோ அமைதியாயிருந்தார். திடீரென 16 வயது நிரம்பிய அவருடைய மகன் ஓடி வந்து தகப்பனின் காலில் விழுது அழுதான். தகப்பனுக்கும் மகனுக்கும் விளங்கிய விஷயம் இன்னமும் தாய்க்கு விளங்கவில்லை. ஆனால் நாம் புரிந்திருப்போம். இந்த உலகம் நமது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையே யுத்தத்தை தூண்டிவிடக்கூடிய ஏராளமான காரியங்களை நமக்கு முன்னே வைத்திருக்கிறது. நாமும் நமது மாம்சத்திலே அடிக்கடி தோற்று போகிறோம். நம்மில் எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்? இளவயதினர் சுய தீர்மானங்களில் விழுந்து வழி தெரியாது நிற்கிறார்கள் என்றால், சில முதியவர்கள் கூட தமது இளவயதின் தவறுகளை எண்ணி இன்னமும் தமக்குள் தவிக்கிறார்கள். இதனை மறைப்பதற்கு போராடும் போது மேலும் பாவத்தினுள் அகப்பட்டும் போகிறார்கள். இதற்கு என்ன பதில்? பதிலில்லாத கேள்விகள் எதுவுமே இல்லை. ஆனால் பதிலை எங்கே எதிர்பார்க்கிறோம் என்பதிலே தான் நமது வெற்றி தோல்வி அடங்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் தர நமக்கு ஒருவர் உண்டு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. மேலும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். எபிரேயர் 4:15. இந்த வார்த்தைகள் வேத சத்தியம். நம்மால் நம்மை பாவத்திற்கு விலக்கி காக்க முடியாது, பாவத்திலிருந்து மீட்க முடியாது, நமது குற்ற உணர்விலிருந்து நமது முயற்சியால் குணமடைய முடியாது என்பதை அறிந்திருக்கிற ஒருவர் நமக்கிருக்கிறார். ஆகவேதான் அவர் தாமே மனிதனாய் வந்து நம்மை போலவே முழுமையான மனிதனாக வாழ்ந்து பாவமில்லாதவராய் நமக்கு முன்மாதிரியை வைத்து போனதும் அல்லாமல் நம்மை மீட்கும்படி நமது பாவத்தை தாமே சிலுவையில் சுமந்து நமது பாவங்களுக்கான விலைக்கிரயமாக தம்மையே பலியாக்கி நமக்கு மீட்பை அருளியிருக்கிறார். இந்த கிருபையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிப்போமானால் நமது பாவம் எதுவானாலும் தேவ கிருபை எத்தனை பெரியது என்பது விளங்கும். பிரியமானவர்களே, இந்த கிருபை நிறைந்த விடுதலையை நாம் விசுவாசத்தினால் பெற்றிருப்போமானால் நாம் பாவத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதுதான் நம்மை பார்த்து நடுங்கும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, எங்களது எல்லா குற்ற உணர்விலும் இருந்து விடுவித்து கரைதிரை இல்லாமல் எங்கள் இருதயம் பாதுகாக்கப்பட உமது தூய இரத்தத்திற்குள் மறைத்து எங்களை வழிநடத்த அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமேன்.